ஹாய், வெயிட் குறைக்கணும் ஆசையாக இருக்குது. அதை யார்கிட்டயாவது போய் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா கேலரி டெஃபிசிட்டில் இருங்கன்ட்டு. பட் ஆனால் அந்த கேலரி டெஃபிசிட் ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு வேரி ஆகுன்றது உங்கள் யாருக்காவது தெரியுமா? தெரியலனா நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸில் நம்ம எவ்வளோ கேலரி இன்டேக் பண்ணோன்றதை கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு பிஎம்ஐ கால்குலேட் பண்ணணும், பாடி மாஸ் இண்டெக்ஸ். அதுக்கு என்ன பண்ணணுன்னா பிஎம்ஐ கால்குலேட்டர்னு கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். அதில் ஏதாச்சும் ஒரு கால்குலேட்டரை சூஸ் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணுங்கள். ஏஜ், ஜெண்டர், ஹைட் அண்ட் வெயிட். ஸோ அது நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னு காட்டிட்டு ப்ளஸ் எவ்வளோ வெயிட் லூஸ் பண்ணுன்றதையும் காட்டிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, பிஎம்ஆர், பேசல் மெட்டபாலிக் ரேட். அதாவது ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு வேரி ஆகும். நம்ம ஒரு நாளைக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கேலரி இன்டேக் கண்டிப்பாக எடுக்கணுன்றது இருக்கும். அது நம்மளுடைய பாடிக்கு தேவையானது. அதை எப்படி கால்குலேட் பண்ணோன்னா கூகுளில் போய் பிஎம்ஆர் கால்குலேட்டர் போடுங்க. இதில் எனக்கு ஃபிட்டர்ன்ற வெப்சைட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதில் போய் உங்களுடைய டீட்டெயில்ஸை என்டர் பண்ணுங்கள். அதுவே கேட்கும் நீங்கள் எவ்வளோ நாள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஏஜ், ஹைட்டு, வெயிட்டு எல்லாமே. இதில் பாடி ஃபேட் பர்சன்டேஜ்னு ஒரு காலம் இருக்குது. இது தெரியலனா அதில் ஐ டோன்ட் நோ மை ஃபேட் பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா அது ஒரு பேஜ் கூட்டுப்போம். அதில் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுங்கள். வேஸ்ட் சைஸ், ஹைட்டு, நெக் சர்கம்ஃபரன்ஸ் போட்டிங்கன்னா உங்களுடைய பாடி ஃபேட் பர்சன்டேஜை அது கால்குலேட் பண்ணி சொல்லிடும். ஸோ மினிமமாக நம்ம ஹியூமன்ஸ்க்கு மேலுக்கு எவ்வளோ இருக்கணும், ஃபீமேலுக்கு எவ்வளோ இருக்கணுன்ற டீட்டெயில்ஸும் அதில் வரும். ஸோ இந்த பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு போய் நம்ம பிஎம்ஆரில் போட்டோன்னா நம்ம எவ்வளோ கேலரிஸ் இன்டேக் பண்ணோன்றது தெரிஞ்சிடும். ஸோ பிஎம்ஆரில் 1930 வந்து ஒரு நாளைக்கு இன்டேக் பண்ணோம். டிடிஇன்றது அவ்வளோதான் மேக்ஸிமமாக இன்டேக் பண்ண வேண்டிய கேலரின்றது தெரிஞ்சிடும். தேர்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா, நம்ம எவ்வளோ கேலரி இன்டேக் பண்ணுறோன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எல்லாத்துக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால நான் எப்போவுமே என் ஃப்ரெண்டுக்கிட்ட தாங்க கேட்பேன். ஸோ அந்த ஃப்ரெண்டை நான் உங்களுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். யார் தெரியுமா? சாட்ஜிபிடி. நான் சாட்ஜிபிடி கிட்ட தான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவேன். அப்போ அது அழகாக எனக்கு சொல்லிவிடும் நான் எவ்வளோ கேலரிஸ் இன்டேக் பண்ணுறேன், அதில் என்னென்ன இருக்குன்ட்டு. அதுக்கு நம்ம ப்ராப்பராக எவ்வளோ இன்டேக் பண்ணுறோன்றதை ப்ராப்பராக நம்ம சொன்னோன்னா அதுக்கேற்ற மாதிரி அது தெளிவாக கொடுக்கும். இது எல்லாமே அப்ராக்சிமேட் வேல்யூ தான். இப்போது நான் சாட்ஜிபிடியில் ஆரஞ்ச் ஜூஸை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இதில் எவ்வளோ கேலரி இருக்குன்றதை நான் கேட்குறேன். ஸோ அது அழகாக இது ஆரஞ்ச் ஜூஸா இல்லை மேங்கோ ஜூஸான்றதையும் என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதோட கேலரி கவுண்ட்டை சொல்லுது. ஸோ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா நான் ஆரஞ்ச் ஜூஸ் வித்தவுட் சுகர் அப்படின்றத ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது அழகாக எனக்கு எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லிடுது. இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். இது நம்மளுக்கு ஒரு சின்ன புரிதலை தரும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சாட்ஜிபிடியை. ஸோ ஈஸியாக இருக்குல்ல, ட்ரை பண்ணுங்கள். பாய்.